காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே தான் கடந்த வாரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிரசங்கிக்க கேட்டோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் ஆண்டவர். சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளோ அல்லது நாம் விரும்புகிறதான விருப்பங்களோ ஏற்ற நேரங்களில் நமக்கு நடக்காமல் போகும்போது, அது நமக்கு நிகழாமல் போகும்போது நம்முடைய வாழ்க்கை ஏமாற்றத்திலே முடிவடைந்து போகக்கூடியதாய் அல்லது நாம் ஏமாந்து போகிறவர்களாக காணப்படும் போது அதிக வேதனையோடு கூட நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதை நாம் உணர்கிறோம். கவனியுங்கள், சில நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய சபையில் இருந்ததான வாலிபன் ஒருவன், ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்திருந்தார், ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். திடீரென்று அவனுடைய வேலையில அவன் வேலையை இழந்து போய் சுமார் ஒரு 4-5 வருடங்களாய் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தான். ஒவ்வொரு முறையும் அந்த சகோதரனிடத்துல பேசும்போதெல்லாம் அவனுக்குள் இருக்கிறதான வெறுப்பு மாறல, அவனுக்கு இருக்கிறதான விரக்தி மாறல, அவனுக்கு இருக்கிறதான போராட்டம் மாறவே இல்லை. அப்போ ஒரு முறை தேவன் அவனோடு கூட பேசின போது அந்த வாலிபன் தேவனுடையத்துல தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, ஆண்டவரே, நான் சமரசமாகவும் ஒப்புரவாகாதவர்களிடத்திலே ஒப்புரவாகவும் சமாதானம் இல்லாதவர்களிடத்திலே சமாதானமாகவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுது தன் வாழ்க்கையை உடைக்கப்பட்ட போது அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தானோ அன்று முதல் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அன்று முதல் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினார். 2 கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அப்படியானால் நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணுவது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நம்முடைய விஷயங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமானதாய் மாற்ற வேண்டுமானால், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமானதாய் மாற்றி தர வேண்டுமானால், நீங்களும் நானும் நம்மை முழுவதுமாக தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம், அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். வேதத்திலும் கூட பாருங்க, கடந்த வாரத்திலே எப்படிப்பட்ட காரியம் வாய்க்கும் அல்லது யாருக்கு காரியம் வாய்க்கும் என்பதிலே ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒன்று, ஜெபிக்கிறவர்களுடைய காரியம் வாய்க்கும். ஆமென். ஜெபம் பண்ணுகிறவர்களுடைய காரியம் வாய்க்கும். இதிலே இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இன்னொரு பாயிண்டையும் நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். ஜெபிக்கிற மனிதர்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் போது 2 நாளாகமம் 14வது அதிகாரத்திலே அங்கே ஆசா என்கிற ஒரு மனிதனுடைய காரியங்களை கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன் 2வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியையும் கற்பனையின்படியையும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதிருந்து தேசம் அமெரிக்கையாயிருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. ஆமென். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. கவனியுங்கள், திரும்ப காரியம் யாருக்கு வாய்த்தது என்று சொன்னால், இங்கே ஆசா என்கிற ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்த்ததாக சொல்லுகிறார்.
அதாவது இங்க காரியம் வாய்த்ததுன்னா தொட்டதெல்லாம் தொலைங்குச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அவன் யோசித்து நினைத்து கால் எடுத்து வைத்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் கை கூடி வர பண்ணினார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எப்படிப்பட்ட ஆளுன்னா சில நேரங்களில் நம்ம தொட்டதெல்லாம் தொலைங்காது. அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஊருக்கு வியாபாரம் பண்ண வர வியாபாரி கேட்பான், எம்மா நீ போனி பண்ணா வியாபாரம் ஆயிடுமா? நம்ம என்ன எதுவும் தெரியாது, நான் போனி பண்ணா நீ 1 மணி நேரத்தில் வித்துட்டு வந்துடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியெல்லாம் சொல்லி தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம கதையை ஓட்ட வேண்டியிருக்கு. நம்ம கை எப்படிப்பட்ட கைன்னா, கர்த்தரை சாராம நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ கர்த்தரை சார்ந்து கொள்றோமோ அப்பதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பாருங்க, 3 மாசம் ஆனாலும் ஊர்க்கா கெடாம இருக்குது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. என்னைக்கு பாழா போன இந்த கை படுதோ அதுல மறுநாளே அது அம்பேல். ஆமாவா இல்லையா? 3 மாசம் இல்லை 6 மாசம் ஆனாலும் அந்த ஊர்க்கா கெட்டு போகல, அது வச்சா மாதிரி இருக்கு. பாருங்க, என்னைக்கு தப்பி தவறி நம்முடைய சுண்டு விரல் அதுல படுதோ, என்னைக்கு தப்பி தவறி நம்முடைய கை அதுல பட்டுடுச்சோ அன்னைக்கே அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, நம்ம ஊர்க்காவை வீட்டில் எடுத்து பயன்படுத்தும் போது கூட எப்படி தான் பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. ஸ்பூனை எடுத்து பிள்ளைகளை எடுத்தா பயன்படுத்துறோம், உடனே அதட்டுறோம். ஸ்தோத்திரம். என்ன பண்ணிடாத, அதுல கையை வச்சிடாத, அதுல கை போடாத, ஏன்னா அது கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை நம்ம அதட்டுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பாருங்க, ஸ்தோத்திரம். ஏன்னா ஸ்தோத்திரம், நம்ம கைக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ ஏசப்பா, ஆரம்பமே அமக்கலமா இருக்குது. அப்ப கவனிங்கள், காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம் கையிடுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டுமானால், இங்கே வாசிக்கிறோம் பாருங்க, ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அவனுடைய காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, 3வது 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின் படியையும் கற்பனையின் படியையும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து, யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. பாருங்க, 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் இல்லாதிருந்து தேசம் அமெரிக்கையா இருந்தபடினால் யூதாவின் அரணான பட்டணங்களை கட்டினான். பாருங்க, இவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அரணான பட்டணங்களை கட்டி கொண்டே இருந்தான், வர விருத்தி அடைந்தான், வரவர வளர்ந்தான், வரவர செல்வாக்கு மிக்கவனானான். யாருக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார்? சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, நம்ம சொல்றோம் நல்லா தாங்க இருந்தாரு, எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல, நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, எப்படி அவங்க வாழ்க்கை இவ்வளவு மோசமாச்சுன்னு தெரியல. நான் பாருங்க, மதுராந்தகம் சர்ச்சில் உடன் ஊழியராக இருக்கும்போது அங்கே லோக்கலில் ஒரு இடத்திற்கு ஜபம் நடத்துவதற்கு நான் போவது உண்டு. வாரத்தில் 2 முறை ஸ்தோத்திரம், ஒரு ஜீவக்குழு ஜபம் மாதிரி ஒரு ஜபங்கள் அங்கே நடக்கும். அந்த ஜபத்தை நடத்துவதற்கு நான் போகும்போது, ஒரு வீட்டிற்கு போகும்போது, அந்த வீட்டில் கல்யாண வயது வந்திருந்ததான ஆம்பளை பிள்ளைங்க ஒரு 2-3 பேர் கல்யாணம் கட்டாமலே இருந்தான். அப்போ எனக்கு கொஞ்ச நாள் ஜெபம் நடத்திட்டு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. என்ன அப்படின்னு அவங்களிடத்துல கேட்கும்போது, கை கூடி வரல பாஸ்டர்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு விசுவாசி வெளியில் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் அவங்க சாதாரணமான ஆள் கிடையாது, அவங்க மதுராந்தகத்திலே ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தவங்க. நான் சொல்கிறது விளங்குது அவங்களுக்கு? ஓஹோன்னு இருந்தவங்க, பயங்கர அமக்கலமாக வாழ்ந்தவங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வாழ்க்கை இப்போ என்னவாயிடுச்சு, ரொம்ப மோசமாயிடுச்சு. அவங்க செய்து கொண்டிருந்த தொழில் கூட இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஒரு காலத்தில் மதுராந்தகத்தில் ஸ்தோத்திரம் முன்னணி வியாபாரின்னு சொன்னால், முன்னணி பிஸ்னஸ் மேன் சொன்னால் இவங்களை தான் சொல்லணும். ஆனால் இப்போ அவங்க வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு கடனிலே போய் மாட்டிக்கொண்டார்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை கண்கூடாய் பார்த்த ஒரு காரியம். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லாத போது,
நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராத போது வீழ்ச்சிக்கு நேராய் வாழ்க்கை கடந்து போகிறது, நெருக்கத்துக்கு நேராய் வாழ்க்கை கடந்து போகிறது, சோர்வுக்கு நேராய் வாழ்க்கை கடந்து போகிறது, ஏன் வாழுகிறோம் என்கிற நிலைமைக்கு நேராய் வாழ்க்கை கடந்து போகும்போது தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை கவனிக்க வேண்டும். நீங்களும் நானும் சுதாரித்துக் கொண்டு, எப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்தை விட ஆரம்பித்தேனோ, எப்பொழுது கர்த்தரை மறந்து என் சுய இஷ்டத்திற்கு என் சுய விருப்பத்திற்கு நான் ஓட ஆரம்பித்தேனோ, அப்பொழுதே என் வாழ்க்கையிலே அடிசறுக்கலையும் என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாத குறைவையும் கர்த்தரின் வாழ்க்கையிலே அனுமதிக்கும் போது நான் அதை அடையாளம் கண்டு நான் கர்த்தரிடத்திலே ஒப்புரவாகி நான் நல்மனம் பொருந்துவேனானால் மறுபடியும் என்னை கர்த்தர் உயர்த்தி கொண்டு போய் ஆசீர்வதிப்பதற்கு அவரால் முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் காரியங்கள் வாய்க்க பண்ணுவதற்கும் தேவனால் முடியும். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் முடிய பண்ணுகிறவர் ஆண்டவர். இது கொஞ்சம் பேஸ் வையாம்பா, ஒரு மாதிரி கேக்குறீங்களே, தெரியலையா உங்களுக்கு? அப்ப பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, இந்த ஆசா அவன் இஸ்ரவேல் தேசத்திலே யூதாவில் எங்கும் அவன் அரணான பட்டணங்களை, அரணான நகரங்களை அவன் கட்டி கொண்டே வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தை தொடர்ந்து வாசித்தால் ஆண்டவர் அங்கு எழுதுகிறார், கவனிங்க, அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி, பாருங்க, ஆசா சொல்றார், நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோம். அப்படின்னா இந்த மனிதன் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தபோது இவனுடைய வாழ்க்கையில குறைவு வரவில்லை, நெருக்கம் வரவில்லை. இவன் நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த நாட்களில் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் பண்ணுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணுன்ற மாதிரி கேட்குறாங்க சிலர். அல்லேலூயா. யுத்தம், இந்தியா பாகிஸ்தான் வார், ஸ்தோத்திரம். ஜெபத்தெல்லாம் கேட்டு இரவு நான் 10 மணிக்கு, அது உறுதியான எனக்கு தெரியல, வார் ஸ்டாப் ஆயிடுச்சின்னு ஒரு தகவலை கேட்டேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பிச்சு பாருங்க, எல்லா இடங்களும் ஜனங்கள் பத்திரமா இருங்க, இங்கே போர் ஒத்திகை அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருடைய இருதயத்தில் ஒரு அளவுக்கு பீதி உண்டாயிடுச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆனால் போர் வந்தால் என்ன நடக்கும்னா, நம்முடைய நாட்டின் வளர்ச்சி பாழாயிடும். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? நம்முடைய நாட்டின் வளர்ச்சின்னா நம்ம வளர்ச்சி. ஆமேன்னு சொல்லுங்க. நாடுன்னா நாட்டில் கவர்மெண்ட் வளர்ச்சி கெட்டு போயிடும் நினைக்காதீங்க. கவர்மெண்ட் கஜானால பணம் இல்லைன்னா வரி மொத்தம் யார் தலையில் தான் சுமத்தப்படும்? ஸ்தோத்திரம். இந்த தேசத்து ஜனங்களாக இருக்கிற நம்ம மேலே தான் சுமத்தப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? அப்போ யுத்தத்திற்கு போகும்போது தேசத்தில் அழிவு உண்டாகும். அந்த யுத்தத்திற்கு போகும்போது ஏராளமான பொருட்சேதங்கள், உயிர் சேதங்கள் ஏற்படும் போது தேசத்தில் வேறு விதமான காரியங்களை கட்டமைப்பதற்கு வாய்ப்பே இருக்காது பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆசாவினுடைய நாட்களிலே 15 வருடம் யுத்தமே இல்லைன்னும் போது கஜானாவில் ஆண்டவர் பணத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சண்டை இல்லாதனால செலவு இல்லை, செலவு இல்லாதனால கையில் பணம் இருந்தது. அந்த பணத்தை வச்சு என்ன செய்யலாம் என்று நினைத்த போது அவன் தேசத்தை, அந்த நாட்டை அவன் வளமையாக்குவதற்கு முயற்சித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளாய் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா நம்முடைய பொருளாதாரம் ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. எங்கே வாழுது? இருக்கிறது மேலே கடன் ஆகிட்டே இருக்குது. என்னன்னா, கர்த்தரை சார்ந்து வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க என்னைக்கும் போய் என்ன பண்ண மாட்டான்? ஸ்தோத்திரம். கடன்காரனா வாழ்கிறதுக்கு விரும்ப மாட்டான். எங்கேயும் போய் கையை நீட்டி கடனை வாங்கி வாழ்க்கையில் போராடுவதற்கு நினைக்க மாட்டான் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவன் தருகிற ஞானத்தோடு தேவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஒருவேளை இங்கே இருக்கிற மேக்சிமம்
நபர்களாகி நாம் கடன்ல ஒரு வேலை இருக்கிறோம்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் வருமானத்துக்கு மிஞ்சி நான் செலவு செய்கிறேனா என்பதை யோசித்து பாருங்கள். என் வருமானத்துக்கு அதிகமான ஒன்றை நான் வாங்குகிறேனான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் வீட்டில் இருக்கிற இன்னொன்று ஒரு பொருளை என் வீட்டில் இருக்கு, அதை இன்னொன்னு சொல்லி 2-3 வாங்கி போட்டு அதை வீணா வச்சிருக்கிறேன்னா பாருங்க. இதெல்லாம் தான் நம்முடைய பொருளாதார குறைவுக்கான காரணம். இதெல்லாம் தான் நம்முடைய கடன் மாற்றிக்கொள்வதற்கான காரணம். ஆண்டவருக்கு கொடுப்பதை ஸ்தோத்திரம் நான் என்னுடைய சுய காரியங்களுக்காக எடுத்து நான் செயல்படுத்தும் போது தேவன் எனக்கு ஆசீர்வாதங்கள், என்னுடைய சம்பாத்தியங்கள் எல்லாத்தையும் நான் பொத்தல் பையில போடுற மாதிரி இருக்கும். அதில் ஒண்ணுமே நிக்காது பாருங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, என்னைக்கு உங்க கரங்களை கர்த்தருக்கு கொடுப்பதற்கு நீங்க உறுதிப்படுத்துறீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது இந்த காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பீங்க. இரண்டாவது என்ன பண்ணுவீங்க? உங்களுடையத ஸ்தோத்திரம் பாருங்க. ஸ்தோத்திரம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொல்றார், இன்னைக்கு விசுவாசிகளுக்கு என்ன பண்ண தெரியல. ஸ்தோத்திரம், கர்த்தர் தருகிற வருமானத்தை சரியாய் கையாட தெரியவில்லை. முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வீடுகளிலே, குடும்பத்திலே கர்த்தர் நல்ல வருமானத்தை தான் கர்த்தர் தருகிறார். ஒரு 15,000 ரூபாய்னாலும் அது குறைந்து போன ஒன்று அல்ல. கர்த்தர் சொந்த வீட்டை தந்திருக்கிறார். அந்த வருமானத்தில் பிள்ளைகளை வளர்க்க முடியும், குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சரியாய் வாழ பழகணும். நம்ம சரியாய் திட்டம் கற்றுக்கொள்ளணும். பாருங்க, அது திட்டம் பண்ணாத பட்சத்தில் தான், அது வரையறுக்கப்படாத பட்சத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை கடனிலும் இக்கட்டுகளிலும் போராட்டங்களிலும் போய் மாட்டிக்கொள்கிறது. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, இங்கே தேவனை சார்ந்து கொண்ட ஆசா அவன் அலங்கங்களை கட்டினான், கோபுரங்களை கட்டினான். கர்த்தரை அவன் தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று அவன் சொன்னான். அப்படியே அவனுடைய காரியங்களை செய்த போது அவனுக்கு காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ஆசா பாருங்க, ஜெபம் பண்ணினான், முழுவதுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனாயிருந்தான். ஏனென்றால் 11வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவன் ஸ்தோத்திரம் எத்தியோப்பியனாகிய சேரா என்கிற மன்னன் 10 லட்சம் யுத்த வீரர்களோடு கூட யூதாவுக்கு நேராய் படையெடுத்து வரும்போது இந்த யூதாவிலே இருந்தது வேற எத்தனை பேர்? 5,80,000 பேர். இன்னும் சொல்லணும்னா 6 லட்சம் பேர்னு வச்சிங்களேன். இந்த 6 லட்சம் பேர் எங்க? 10 லட்சம் பேர் எங்க? எதிரியினுடைய படை பலமுள்ளதா இருக்கிறது. ஆனா என்னுடைய படை பார்வைக்கு அற்பமா இருக்கிறது, குறைவுள்ளதா இருக்கிறது. ஆனால் யுத்தத்திலே ஜெயம் பெற்றது, வெற்றி பெற்றது ஆசா ராஜா தான். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா 11வது வசனம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் சத்தமா பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உமது நாமத்தினாலே ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆசா முழுவதும் தன் காரியங்கள் ஜெயமாய் முடிவதற்கு, தன் காரியங்கள் வாய்ப்பதற்கு மனித பலனை நம்பவில்லை, மனுஷ முயற்சியை நம்பவில்லை, மனுஷ சக்தியை நம்பி நாடி போகவில்லை. வேதத்திலே வாசிக்கிறோம் பாருங்க, யோசபாத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தார். ஆமென் சொல்லுங்க. என்னைக்கு யோசபாத் கர்த்தரை விட்டுட்டு பக்கத்து நாட்டு ராஜாவை நம்ப போனானோ அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில யுத்தத்தில் இதுவரைக்கும் தோக்காத ஆளு மனுஷனை நம்பி போகும்போது தோத்து போனான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க மனுஷன், வேதம் சொல்லுகிறது, நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ஆமென் சொல்லுங்க. உங்க கர்த்தரை நம்பி, உங்க தேவனை நம்பி முழுவதுமாய் சார்ந்து கொண்டு காரியங்களை செய்யும் போது கர்த்தர் உங்கள் காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதை அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. முழுவதுமாக தேவனை சார்ந்து நில்லுங்கள். அதைத்தான் சங்கீதம் 37:5 சொல்லுகிறது.
சொல்லுகிறது, உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து ஸ்தோத்திரம் அவர் மேல் நம்பிக்கையாயிரு. உங்கள் வழி முழுவதையும் கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள், உங்கள் பாதைகள் முழுவதையும் கர்த்தரிடத்திலே ஒப்புவியுங்கள். ஏனென்றால் என் தேவன் என் வாழ்க்கையிலே தவறு செய்யாதவர், என் தேவன் என் வாழ்க்கையிலே தீங்கு நினையாதவர். ஆமென் சொல்லுங்க. அவர் என் வாழ்க்கையிலே நான் தோற்று போவதற்கு அவர் அனுமதிக்கவே மாட்டார். ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பல நேரங்களிலே நாம் தோற்று போனவர்களாக, தவறிழைத்து போனவர்களாக, வெட்கி தலை குனிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறி போய் விடுகிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும். நான் எங்கேயோ எந்த இடத்திலேயோ கர்த்தரை தேடுவதையும் கர்த்தரை சார்ந்து கொள்வதையும் நான் விட்டு விலகி வேற யாரையோ முக்கியத்துவம் கொடுத்து விட்டேன், வேற யாருக்கும் முதலிடம் கொடுத்து விட்டேன் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டால், நீங்களும் நானும் உணர்ந்து கொண்டால் ஜெயத்தை நம் வசப்படுத்த முடியும். விசுவாசித்தால் ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் முழுவதுமாக சார்ந்து கொள்ளும் போது இந்த ஆசாவை போல கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். இந்த ஆசாவை போல கர்த்தர் நமக்கு நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவார். பாருங்க 15வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது 2வது வசனத்திலே அசரியா என்கிற ஒருவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து அங்கே தீர்க்க தரிசனமாக ஆசாவுக்கு கர்த்தர் வார்த்தைகளை சொல்லுகிறார். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நம்ம என்ன நினைக்கிறோம் நிறைய நேரம், ஆண்டவரே நான்லாம் இருக்க மாட்டோம் கூட, நீங்க எப்போதும் என்ன கூட இருங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? நான் ஜெபத்துக்கு வரமாட்டேன், நான் காலையில் எழுந்து ஜெபம் பண்ண மாட்டேன், நான் இரவு கண் விழித்து ஜெபம் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது, நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு அல்சர் என்னால் முடியாது, நான் எதையும் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிற மாதிரி எதையும் கேட்டு நான் வாழ மாட்டேன், ஆனால் நீங்கள் மட்டும் என் கூட இருங்க. விளங்குதா? அல்லேலூயா. நீங்க மட்டும் என் கூட இருங்க. பல நேரங்களிலே நாம் அப்படித்தான் நினைத்துக் கொள்கிறோம், அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையின் அணுகுமுறை போய் கொண்டிருக்கிறது. ஒருவேளை வாயை திறந்து இப்படி சொல்லல, ஆனா செயல்கள் எல்லாம் அப்படித்தான் போகிறது, நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் அப்படித்தான் போகுது. ஏன் சிஸ்டர் ஜெபத்துக்கு வரல, ஏன் பிரதர் ஜெபத்துக்கு வரலன்னு கேட்டு பாருங்க, வேலை ஆயிடுச்சு பாஸ்டர். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு சிந்தையோடும் அவரை அன்பு கூறுவாயாக, அவரை நேசிப்பாயாக என்று வசனம் சொல்லுது. அதெல்லாம் எனக்கு வேலைன்னு வந்துடுச்சுன்னா மற்றதெல்லாம் அப்புறம் தான். அல்லேலூயா. கர்த்தர் கூட அப்புறம் தான். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நீங்க என்னைக்கு கர்த்தரை உங்க வாழ்க்கையில முதலிடத்துல வைக்கிறீங்களோ, உங்க தேவனை என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில பிரதானமாய் வைக்கிறீர்களோ, அன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அன்னைக்கு நீங்கள், வேதம் சொல்லுகிறது, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத மகிமை உனக்கு தந்தேன் என்று ஆண்டவர் சாலமோனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். பாருங்க, எப்ப வாக்குத்தத்தம் பண்ணாரு? சாலமோன் கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றார், பாருங்க, உனக்கு என்ன வேணும் கேளு. நம்மளா தான் சொல்லியிருப்போம், ஆண்டவரே இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நேரா நான் ராஜாவா இருக்கணும்னா எனக்கு அரண்மனை வேணும். அல்லேலூயா. அவங்களுக்கு நேரா நான் ஆட்சி செய்யணும்னா எனக்கு படபல வேணும். அவங்களுக்கு நேரா நான் ஆட்சி செய்யணும்னா எனக்கு நிறைய எனக்கு ஆஸ்திகள் வேணும். அப்படி கேட்டிருப்போம். ஆனா சாலமோன் அதெல்லாம் கேட்கல. ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எனக்கு ஞானம் வேணும், இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு பாருங்க, சாலமோன் கேட்ட ஜெப விண்ணப்பம் ஆண்டவரை அதிர பண்ணினது, ஆண்டவரை ஆச்சரியப்பட வைத்தது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ஏய் நீ கேட்ட இந்த ஜெபத்துக்கு நான் நீ கேட்டதையும் தரேன், நீ கேட்காததையும் தரேன். ஆமென் சொல்லுங்க. ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை சார்ந்து வாழணும். அப்ப பாருங்க, இந்த அசரியா என்கிற தேவ மனிதன் சொல்லுகிறான், அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால், நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவர்கள் நடந்து வந்த பாதை, கடந்து வந்த வாழ்க்கையின் பாதைகளை இந்த அசரியா என்கிற மனிதன் சொல்லுகிறார்.
நீண்ட நாட்களாய் நீங்கள் கர்த்தரை தேடாதிருந்தீர்கள். ஆனா இப்ப தேடன உடனே கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு அனுசாரியா இருக்கிறார். தேவனுடைய எச்சரிப்பின் சத்தமாய் ஆசாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, நீ கர்த்தரோடு இருந்தா அவர் உன் கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நம்ம நிறைய நேரம் நம்ம ஜெபம் இருக்குது, ஏசப்பா என் கூட நீங்க இருங்க, என்னை உற்றாதீங்க ஆண்டவரே, என்னை நெருக்கத்தில் உற்றாதீங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், நான் எங்க விட்டேன்? நீ தான் நான் உன் கையை பிடிக்கலான்னு கையை தேடினா ஒரு 2 கையும் என்கிட்ட இல்லை, வேற யாரையோ பார்த்துட்டு இருக்கு. அல்லேலூயா. நீ என்ன பார்ப்பன்னு முதல்ல வந்து பார்த்தா நீ குனிஞ்சு பார்க்குற, சைடில் பார்க்குற, அண்ணாந்து பார்க்குற, நிமிந்து பார்க்குற, முன்னால் இருக்கிற என்ன பார்க்க மாட்டேற. அல்லேலூயா. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. தேவனை பார்ப்பதற்கு மாறாக, தேவனை நம்புவதற்கு மாறாக, தேவனிடத்தில் நம்முடைய கரங்களை கொடுப்பதற்கு பதிலாக, தேவனை நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையாய் வைப்பதற்கு பதிலாக யாரையோ எதையோ வாழ்க்கையில பிரதானமாக்கி வைத்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட நபராயிருந்தாலும், ஒன்றே ஒன்றுதான் வேதம் சொல்லுகிற சத்தியமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தரை வைத்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனை எடுக்க வேண்டிய இடத்துல தேவன் வைக்கப்பட வேண்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல கர்த்தர் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. தேவன் இருக்கிற இடத்துல என்ன பண்ணக்கூடாது? வேற யாரும் இருந்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க சொந்த பந்தமானாலும், உங்களுடைய உறவு முறையானாலும், உங்களுக்கு நெருக்கமானவர்களானாலும், ஐக்கியமானவர்களானாலும், உங்கள் இருதயத்துக்கு ஆஸ்தானவர்களானாலும், தேவனுக்கு அடுத்துதான் அவர்கள் என்ற நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். அதுதான் உங்கள் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, முழுவதுமாக அவன் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்தபடியினாலே கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார், கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால தான் வேதம் சொல்கிறது, அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினான். அவன் வசனத்தின்படி வாழ ஆரம்பித்த போது, அவன் வசனத்தை கேட்டு நடந்த போது, அவன் வசனத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் இணங்கி வாழ்ந்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். 16வது அதிகாரம், ஸ்தோத்திரம், 16வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாசா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் அது கைக்கு தப்பி போயிற்று. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாருங்க, எத்தியோப்பியன் வரும்போது 10 லட்சம் சேரா ராஜாவினுடைய ராணுவம் வரும்போது இவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான், வசனத்தின்படி வாழ்ந்தான், முழு மனதோடு கர்த்தரிடத்தில் இருந்தான். அதாவது சில பழமொழிகள்லாம் எனக்கு மறக்க முடியாது. சில இந்த பழமொழி சொல்லுவாங்க, மதுரையில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம், நண்டு கொழுத்தான்னா எதுக்குள்ளே இருக்காதான்? வலைக்குள்ளே இருக்காது, அதாவது செலவுக்குள்ளே இருக்காதுன்னுவாங்க. நண்டு கொழுத்துடுச்சுன்னா என்ன பண்ணாது? அது இருக்காது, வெளியில் வந்து என்ன பண்ணும்? அது சாகிற வரைக்கும் சுற்றின்னு இருக்கும். அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சார்னா, கர்த்தர் நம்மளை உயர்த்தினார்னா ஆமேன் சொல்லி அல்லேலூயா சொல்லி நம்முடைய வாழ்க்கையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து போக வேண்டியது அவசியமா இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. இல்ல எனக்கு எல்லாம் இருக்குது, நான் மேட்டிமையா தான் நடப்பேன், நான் எதிரடையா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஏன்னா ஆசாதை தான் செய்தான் பாருங்க. ஆசா என்ன சொல்றார் பாருங்க, எத்தியோப்பியன் ஆகிய சேரா வரும்போது கர்த்தரை சார்ந்து கொண்டான், ஆனா இங்க சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத்தை அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. 4வது வசனம். பெனதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை அனுப்பினான். ஈயோனையும் தானையும் நப்தலி பட்டணங்களையும் எல்லா பட்டணங்களையும் முறியடித்தார்கள். அதாவது பாருங்க, பங்காளி கூட சண்டை போடுறதுக்கு யாரை கூட்டிட்டு போறான்?
இப்படி சொன்னாதான் நமக்கு விளங்கும் நேரம் அந்த மாதிரி. அல்லேலூயா. அதாவது யூதாவும் இஸ்ரவேலும் யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? பங்காளிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே இடத்துல இருந்து கர்த்தர் 12 கோத்திரமா கர்த்தர் தெரிந்து கொண்டு இவங்களை கானானுக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரு. இப்ப ஆண்டவர் இவங்க விரோதமா நடந்ததுனால கர்த்தர் 2 ராஜ்யமாக்கிட்டார், உடைச்சிட்டார். இஸ்ரவேல் ஒன்றும் யூதான்னு ஒன்றும் உடைச்சிட்டார். ரெண்டுமே பங்காளிகள். பாருங்க, இந்த பங்காளிகளை ஸ்தோத்திரம். யூதா சின்ன தேசம் தான், யூதாவினுடைய ராஜா தான் இங்க சொல்லப்படுகிற ஆசா. இவன் பங்காளி தனக்கு விரோதமா வந்துட்டான்னு சொல்லி பங்காளி கூட சண்டை போடுறதுக்கு யாரை கூட்டிட்டு போறான்? சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத்தை பக்கபலமா கூட்டுக்கிறான், தனக்கு கூட இருக்கிறதுக்கு அழைக்கிறான். பாருங்க, அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன தேடும்போது இதை விட பெரியவன் வரும்போதெல்லாம் நான் அவனுக்கு ஜெயத்தை தந்தேன், இதை விட பிரச்சனையில வரும்போதெல்லாம் நான் அவன் கூட இருந்தேன், கை கொடுத்தேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பல நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கை அப்படி போயிடக்கூடாது. பாருங்க, கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே இல்லாத போது, நான் குறைவுபடும் போது, நான் நெருக்கப்படும் போது, கர்த்தரை தேடி அவரை பிடித்து கொண்டு போது கர்த்தரனை ஆசீர்வதித்து மேன்மை அடைய வைத்தார். நான் ஆசீர்வதிக்கப்படும் போது, சின்னதா ஒரு கஷ்டம் வரும்போது, சின்னதா ஒரு உபத்திரம் வரும்போது, அதற்கு என்ன பண்ணக்கூடாது? நான் மனுஷனை நம்பி போக கூடாது, மனுஷ உதவிகளை நம்பி போக கூடாது, மனுஷ ஆலோசனைகளை நம்பி போக கூடாது. அந்த நேரத்திலும் என் தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் நடப்பேன், என் தேவனுடைய வசனத்தின்படி தான், தேவனுடைய தீர்மானத்தின்படி தான் வாழ்வேன் என்கிற நிலைமையிலே நீங்களும் நானும் நிற்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனா ஆசா அப்படி செய்யல. பாருங்க, ஆரம்பம் ஆரவாரமா இருந்துச்சு. அல்லேலூயா. நிறைய பேருடைய ஆரம்பம் சூப்பரா இருக்கும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம் நான் சர்ச்சில் எப்படி தெரியுமா ஊழியம் செய்வேன்? அல்லேலூயா. ஒரு காலத்தில் நான்லாம் கர்த்தருக்கு எப்படி தெரியுமா ஊழியம் செய்வேன்? ஒரு காலத்தில் நான்லாம் செய்யாத ஊழியமே கிடையாது, எத்தனை பேருக்கு ஓடி ஓடி தெரியுமா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை அடங்கி போச்சுன்னா, இன்னைக்கு உன்னுடைய ஜீவியம் கர்த்தருக்காக ஓடுவதுக்கும் கர்த்தருக்காக செயல்படுவதுக்கும் நின்று போச்சுன்னா பாதிப்பு உனக்கு தான் என்பதை நீ உணர்ந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீ செய்யறது கர்த்தருக்கு, நீ செய்யற காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு. பாருங்க, அப்போ ஸ்தோத்திர வேதம் சொல்லுகிறது, இந்த ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்ட போதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை தந்தார். ஆனா என்னைக்கு கர்த்தரை விட்டுட்டு அவனுடைய எண்ணம் இடத்துல பக்கத்து நாட்டினுடைய ராஜாவின் மேல போட்டோ, அவன் கூட போனா எனக்கு ஜெயம் வந்துடும், அவனோடு கூட போனா எனக்கு மாசா இருக்கும் நினைச்சானோ. நிறைய பேர் பாருங்க ஸ்தோத்திரம், நண்பர்களை கூட வச்சுக்கிறதுலையும் அவங்கள புகழ்றதையும் அவங்கள பெரிய ஆளுன்னு சொல்றதுலையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. அல்லேலூயா. இவங்க யார் தெரியுமா? சோ ஸ்தோத்திரம். நமக்கு சொல்றதே புரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும். அவருக்கு தூரத்து சொந்தத்துக்கு அப்படின்னுமோ சொல்லி புரிய வைப்பாங்க. ஏன்னா அவங்க சொந்தக்காரி என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களாமா. அல்லேலூயா. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஒன்றையும் கர்த்தர் விரும்பல. இன்னைக்கு நீங்களும் நானும் எது உங்களுக்கு நெருக்கமா இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னார் எனக்கு தெரிந்தவர், இன்னார் எனக்கு அறிமுகமானவர், இன்னார் என்னுடைய குடும்பத்தின் எல்லா காரியங்களிலும் கூட இருக்கவர் சொல்றதா, இல்ல எல்லாரை விட என் கர்த்தர் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்வதா? எது உங்களுக்கு முக்கியமானதா இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் எல்லா ஸ்தானங்களும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும், கர்த்தர் மகிமைப்பட வேண்டும், கர்த்தர் மேன்மை அடைய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த ஆசா என்னைக்கு கர்த்தரை விட்டுட்டானோ, அந்த பெனதாத்தை நம்பி போனானோ, ஆண்டவர் சொல்றாரு, அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதுவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமை விளங்கு பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் எப்படி இருந்தேன்? முட்டாளா இருந்துட்டேன்னு சொல்றார். அல்லேலூயா. நம்ம பாஷையில் என்ன வேணாலும் சொல்லலாம், மென்டல் ஆயிட்டேன்னு சொல்லலாம், புத்தி பேதலிச்சு போச்சுன்னு சொல்லலாம், உனக்கு மதி மங்கி போச்சுன்னு சொல்லலாம், இல்லைன்னா மழுங்கி போச்சுன்னு சொல்லலாம். நல்ல கவனிங்க அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் புத்தி இல்லாதவர்களாய் மாறிடக்கூடாது, புத்தி பேதலித்தவர்களாய் மாறிடக்கூடாது, மதி மழுங்கினவர்களாய் மாறிடக்கூடாது. நம்முடைய புத்தியை தீட்டுறது வசனத்தில் தான் தீட்டணும். அதுதான் நம்மளை ஷார்பன் பண்ணும், அதுதான் நம்மளை சரி பண்ணும், அதுதான் நம்மளை ஒழுங்காக்கும், அதுதான் நம்மளை சரியாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த மனிதனிடத்துல போகும்போது அதை ஊதி ஊதி பாருங்க, ஊதாங்கல் வச்சு ஊதுனா
அணைஞ்சு போகிற நெருப்பம்னா அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அணைஞ்சு போகிற நெருப்பம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு அப்படிதான். கர்த்தருடைய வசனத்தை தேடி போறதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு யார் யாருக்கிட்டே போய் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவங்க ஊத ஊத நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அவங்க ஊத ஊத கொழுந்து விட்டு எரிகிறோம். நம்ம நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கர்த்தர் நமக்கு முக்கியமானவர். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவர். கர்த்தர் நமக்கு நன்மைகளை தருகிறவர். வேத வசனம் இங்கே சொல்லுகிறது, ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ கர்த்தரை தேடின போதெல்லாம் அவரும் கூட இருந்தாரே. ஆனா இப்போ வேதம் சொல்லுது பாருங்க, அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் என்ன பண்ணானா? இல்லை என்னது, எல்லாருமே வாசிக்கலாமா? 10வது வசனம் 2 நாளாகமம் 17 16 10 2 நாளாகமம் வச்சிருக்கீங்களா? பைபிள் வச்சிருக்கீங்களா? நாற்காலில் உட்காந்துருக்கவங்க, பின்னால் உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே 2 நாளாகமம் 16 வாசிங்க. அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து என்ன சொன்னாவன்? என்ன சொல்லிட்டாவன்? ஏன் கோபம் வந்துச்சு ஆசாக்கு? இவன் கோபப்படுறதா இருந்தால் யார் மேலே கோபப்பட்டிருக்கணும்? அவர் மேலே கோவப்பட்டிருக்கணும். நீங்கள் தானே என்னை கை விட்டுட்டீங்க, நீங்கள் தானே ஒன்று விட்டுட்டீங்கன்னு கோவப்பட்டிருக்கணும். அவர் சொன்னதை ஒருத்தன் வந்து சொல்கிறான் பாருங்க, அவன் மேலே கோபம், அவன் மேலே கடும் கோபம் கொண்டு, சினந்து கடும் கோபம் கொண்டு அவன் காவலறையிலே வைத்தான். இதெல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை என்ன பண்ணானா? யாரு? அடா பாவி, ஆசாவா இது? தோணுதா இல்லையா? எப்படி ஆரம்பிச்ச நீ? எப்படி முடிச்சிருக்கணும்? வாழ்க்கையை கண்ணுன்னு முடிச்சிருக்கணுமே. முடிக்கும் போது முடிவு சரியில்லை. இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சது வாழ்க்கை கிடையாது. நல்ல கவனிங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆரம்பித்ததில்ல வாழ்க்கை, எப்படி முடிக்க போறோம் என்பதுதான். ஆமென் சொல்லுங்க. நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆரம்பித்தோம் என்பது அல்ல, நான் எப்படி முடிக்க போறேன் என்பது முக்கியம். நான் எப்படி தொடங்கினேன் என்பதை கர்த்தர் பார்க்கல, நான் எப்படி முடிக்க போறேன் என்கிற முடிவை கர்த்தர் பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் எப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் சொல்லிக் கொள்வது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு கர்த்தருக்காக தீப்பிழம்பாய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் யோவான் ஸ்நானகன் சொன்னது போலவே இன்றைக்கு என் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஏதோ ஒரு காரணத்தை வைத்து, ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து இருதயத்தை மட்டுப்படுத்தி வாழாதீங்க. ஏதோ ஒரு காரியத்தை இருதயத்தில் வைத்து உங்கள் மனதை மாய்மாலத்துக்குள்ளாக உட்படுத்தி வாழாதீர்கள். ஏனென்றால் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய காரியத்துக்காக, அவருடைய விஷயங்களுக்காக நான் செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது, ஓட வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்காக ஓட ஆரம்பியுங்கள், கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரயோஜனப்படும். ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் இங்க சொல்றார் பாருங்க, ஆசா ஆரம்பிச்சது போல இல்ல. அவனுடைய ஜெபம்லாம் எவ்வளவு பெருசு இல்ல? என்ன மாதிரி ஜெபம்லாம் பண்ணாலும் அல்லேலூயா. எங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, ஏசப்பா ஏசப்பா அல்லேலூயா. என்ன மாதிரி ஜெபம்லாம் பண்ணார்ல? 14வது அதிகாரம் அந்த வசனத்தெல்லாம் பார்த்தா அப்பா என்ன மாதிரி ஜெபம். அல்லேலூயா. வாசிக்கலாமா ஒரு முறை அந்த ஜெபத்தை? 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பாருங்க இந்த மாதிரி வார்த்தைலாம் யார் சொல்லுவா? நம்மளும் எத்தனை முறை இந்த வார்த்தையை ஜெபத்துல சொல்லி இருக்கிறோம். கர்த்தாவே பலன் உள்ளவனுக்காகிலும். இதுக்கு முன்னால பைபிள் வாசிக்கலாம் இந்த வார்த்தைலாம் நமக்கு தெரியாதுங்க. தெரியுமா? அல்லேலூயா. இந்த வார்த்தைலாம் பைபிள்ல இல்லைன்னா நமக்கு தெரியுமா? இந்த மாதிரி, அதாவது நான் இந்த வார்த்தை தெரிய வேண்டும்னா இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்யறது உமக்கு லேசான காரியம். என்ன மாதிரி ஒரு மகிமையான வார்த்தை, கர்த்தரையே மெல்ட் ஆக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
பாருங்க, இவர் சொல்றார், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில். எல்லாவற்றிலும் கர்த்தரை முதலடையாய் வைத்தவன் வாழ்க்கை மாறல, புத்தி பேதலிக்கல. ஆண்டவர் அவனை முட்டாள்னு சொல்லல. எப்பெல்லாம் கர்த்தரை முதலிடத்துல வைத்தானோ, எப்பெல்லாம் தேவனை முதலிடத்துல சார்ந்து கொள்ள வாழ ஆரம்பித்தானோ, கர்த்தர் டாப்பா உயர்த்த தான் விரும்பினாரு. அவனுடைய கையிட்டு செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வேதம் சொல்லுகிறது காரியங்கள் வாய்த்தது. ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்றான், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து, பாருங்க, உம்மை சார்ந்து வந்தோம் என்று சொல்லுகிறான். அப்போ உம்மை சார்ந்துன்னு இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சொல்றாரு, 10 லட்சம் இல்லடா, உனக்கு விரோதமா 30 லட்சம் வந்தாலும் 1 கோடி வந்தாலும் நான் கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆனா பாருங்க, பங்காளிக்கு முன்னால நிக்க முடியாம, அல்லேலூயா, பங்காளி வரான்னு சொல்லிட்டு யாரை போய் கூட்டிட்டு வரான்? அல்லேலூயா. பங்காளி கூட சண்டை போறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டிட்டு வரான். அல்லேலூயா. சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத்தை, என்னுடைய ராணுவத்தை தன்னோடு கூட வரும்படி அழைத்து கொண்டு பாஷாவை துரத்த விடுறான், பாஷாவை ஓட விடுறான். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, டே, உன்னை என்ன மாதிரி ஆளுன்னு நினைச்சேன் நான். நீ ஆரம்பிச்சது போல முடிவு இல்லையாடா, ஆரம்பிச்சது போல உன் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி கர்த்தர் அவனை பார்த்து என்ன பண்றாரு? கசந்து கொள்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஆரம்பித்ததை போல நம்முடைய வாழ்க்கை முடிக்காமல் இருந்தால், ஆரம்பித்ததை போல நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியம் போகாமல் இருந்தால், ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் கோபத்தை வருவித்துக் கொள்கிறவர்களாய், தேவ கோபாக்கினைக்கு ஆளாகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறி போய்விடும் என்பதிலே கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல கவனிங்க. இப்படி சொன்னா உங்களுக்கு என்ன வேணும் வரும்? அன்னைக்கு ஆசாக்கு யார் மேல கோபம் வந்துச்சு? வாசிங்க, 16வது அதிகாரம் 10வது வசனம். ஆசாக்கு யார் மேல கோபப்பட்டாராம்? ஞான திஷ்டிக்காரன், ஊழியக்காரன். ஊழியக்காரன் கத்த சொல்றதை சொல்லிட்டு போ, அவ்வளவுதான். என்ன பிரச்சனை? நீ நல்லா இருந்தீன்னா உன்னுடைய ஆசீர்வாதம், நீ கெட்டு போனேன்னா அதுக்கு யாருக்கு வேணும்? யார் என்ன பண்ண முடியும்? ஊழியக்காரனுடைய வேலை சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஸ்தோத்திர. சாபத்துக்கு தப்பி ஆசீர்வாதமா வாழ வேண்டியது உன் கையில் இருக்குது அப்படின்றத சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனா அதுக்கு போய் ஆசா என்ன பண்ணுவாராம்? யாரு மேல யாரை பார்த்து கோபம் கொண்ட? 10வது வசனம் திரும்ப வாசிங்க. அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரனை மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவல் அறையிலே வைத்தான். அதுவும் இல்லாமல் அக்காலத்திலே ஜனங்களுக்குள் சிலரை என்ன பண்ணானா? இது இல்லை இவன் வாழ்க்கை, இது இல்லை இவனுடைய ஐடென்டிட்டி. நல்ல கவனிங்க, இது இல்லை இவனுடைய அடையாளம். அதாவது தேவன் விரும்புகிறவனுடைய அடையாளம் இது அல்ல. ஸ்தோத்திரம். தேவ மனிதன் மேல கோபித்துக் கொள்வது அல்ல தேவன் விரும்புகிற அடையாளம். தேவனுடைய ஊழியக்காரர்களை ஸ்தோத்திரம் நேசிப்பதுதான் கர்த்தர் விரும்புகிற அடையாளம். இங்க வேத வசனம் சொல்லுகிறது, ஈவன் ஞான திஷ்டிக்காரனை சினந்து. நல்ல கவனிக்கணும், நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. இன்னைக்கு காலையில தான் இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஸ்தோத்திரம். நான் இதெல்லாம் பேசணும்னு வரல, இதை பேசணுன்ற அவசியமோ இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கணும்னு நான் நினைக்கல. இந்த வாசனத்தை வாசிக்கும் போது தான், 10வது வசனத்தை வரும்போது தான் இந்த வார்த்தை இப்போ கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதனால நல்ல கவனிக்கணும். இந்த பலிபீடத்தை எப்பொழுதும் என் சுயலாபத்துக்காக, என்னுடைய காரியத்துக்காக நான் பயன்படுத்துகிற ஆளும் இல்லை என்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அதை நீங்க தெரிந்து கொண்டாலும் பரவாயில்ல, தெரிந்து கொள்ளலாம்ன்ற அவசியமே எனக்கு இல்லை. நான் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்பதிலே உறுதியாய் நின்று தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது, அவன் ஞான திஷ்டிக்காரனை சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவல் அறையிலே. யார் அது? கர்த்தருக்கு ஊழியம் செய்யற ஊழியக்காரன் அல்லவா? உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ கெட்டு போய்விடக் கூடாது, நீ விழுந்து போய்விடக் கூடாது என்பதற்காக உனக்கு ஆலோசனை சொல்ல வந்தவன் அல்லவா? அவனை போய் என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஜெயில போடு. அல்லேலூயா. அதாவது பாஸ்டமாவோட அக்கா பையன் ஒருத்தர் இருக்கிறான், உங்களை நிறைய பேருக்கு தெரியும், ஜீவன். எல்லார்கிட்டையும் ரொம்ப செல்லம். அவன் என்ன பண்ணாலும் யாரும் கொஞ்சுவாங்க, நாங்கள் மட்டும்தான் அவன் என்ன பண்ணாலும் கண்டிக்கிறாள். அதனால் எங்களை பார்த்தா அவனுக்கு ஒரு பயம். அவன் தப்பு பண்ணிட்டு அவனை திட்டி கூப்பிட்டு கடிந்து கொண்டோன்னா ஒன்று சொல்லுவான், போலீஸ்கார் எபிச்சித்தப்பா ஜெயிலில் போடணுவான். என்னன்னா, கண்டிக்கும் போது, நல்லதை சொல்லி கொடுக்கும்போது குழந்தையாலே ஏற்றுக்க முடியல.
அல்லேலூயா. வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நம்மளால எங்கே ஏற்றுக்க முடியும் சில நேரங்கள்ல? அல்லேலூயா. நான் சொல்கிறது விளங்குது தானே உங்களுக்கு? ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசப்பா, சிலருக்கு புரியாததுக்காக தோத்துறோம், புரிஞ்சவங்களுக்காக ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது பாருங்க, அவன் கடும் கோபம் கொண்டு அவனை காவல் அறையிலே வைத்தான். அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரையும் கொடூரமாய் நடப்பித்தினான். பாருங்க 11வது வசனம். ஆசாவின் ஆதியோடந்தமான நடவடிக்கைகள் எல்லாம் யூதாவும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கொண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் வியாதியிலும், இதுதான் ரொம்ப முக்கியம், அவன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல. உங்க தயவு செய்து நான் சொல்றேன், நம்ம இருதயம் ரொம்ப சென்சிட்டிவானது. விசுவாசிகளே, அன்பான கர்த்தருடைய ஜனமே, எனக்கு அன்பான சபையே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அதனால ஒரு நாளும் நீங்க திசை மாறி போயிடாதீங்க. உங்கள் இருதயத்தை, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் சோத்திரம், நம்முடைய இருதயம் என்ன பண்ணிடக்கூடாதான், நம்முடைய உள்ளம் ஒரு நாளும் கேடு உண்டாயிடக்கூடாது. நம்முடைய இருதயம் ஒரு நாளும் சோத்திரம், அதாவது வேதம் சொல்லுது மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று மறத்து போன மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம இருதயம் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை கேட்பதுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கேட்ட ஆண்டவர் சமூகத்தில் அப்படி நான் இருக்கிறேன்னா, அப்படி இருந்தால் ஆண்டவரே நான் மன்னிச்சிடுங்கன்னு ஒப்பு கொடுத்து வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை டாப்பாக உயர்த்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிடுவார். அல்லேலூயா. நான் சொல்றது கவனிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை கண்டம் பண்ணி, உங்களை காயப்படுத்தி, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை ஏசப்பா. இங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தத்தான் விரும்புகிறாரு. ஒன்று நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை இங்க சொல்லுது, அவர் பாருங்க, அவன் வியாதியிலும் கர்த்தரை அல்லவா யாரை தேடினானா? மருத்துவரை. டாக்டர் வந்து ஊசி போட்டா சரியாயிடும். எப்படி ஜெபம் பண்ணுவேன்? எவ்வளோ வல்லமையா நின்னவன். ஆசாவனுடைய ஜெபம் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலையும் நம்ம வாசிக்க முடியும் பாருங்க. ஸ்தோத்திரம். பாருங்க ஸ்தோத்திரம். அந்த 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 ஜெபத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. 14வது அதிகாரத்தை இப்போ வாசிக்க தேவையில்ல. அந்த ஆசாவினுடைய ஜெபமெல்லாம் ஒரு பயங்கரமான இம்பேக்டான ஒரு ஜெபம். தேவனை செயல்பட வைத்த ஒரு ஜெபம். தேவனை இவன் பக்கத்தில் நிற்க வச்ச ஒரு ஜெபம். தேவனை ஒரு நாள் சோர்ந்து போக விடாமல் வைத்த ஒரு ஜெபம். ஆனால் இந்த ஆசா தான் கர்த்தரை கோபம் முட்டிட்டான். கர்த்தரை சார்ந்து கொள்றதுக்கு பதிலாக அவன் வேற ஒருத்தனை சார்ந்து கொள்ள போனான் பாருங்க. கர்த்தர் அவனை கண்டித்து உணர்த்தினாரு. ஒரு ஆண்டவர் நேராக வரமாட்டார். நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? கர்த்தர் நேராக கொம்பு எடுத்துகிட்டு வந்து நான் அடிக்கட்டும் வாங்கிக்கிறேன். நீங்களாம் கர்த்தர் நேராக கொம்பு எடுத்துகிட்டு வந்து அடித்தாலும் கொம்பு பிடிச்சி அவர் அடிப்பீங்களே தவிர நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க. இருக்கீங்களா இங்கே? அல்லேலூயா. சொல்கிறது தான் அப்படி சொல்லுவோம். கர்த்தர் கேட்கட்டும், நான் பேசுகிறேன். ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமாக தான் பேசுவார். இந்த ஆனானி என்கிறதான ஊழியக்காரர் மூலமாக தான் கர்த்தர் ஆசா கூட பேசினாரு. ஆனால் கேட்கறதுக்கு அவன் ஆயத்தமா இல்லை, கேட்கறதுக்கு அவன் மனம் பொருந்தல. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உன் கூட பேசுறாருன்னா, ஆண்டவர் என்னோடு கூட பேசுறாருன்னா, இது சபையில மட்டும் இல்ல, நீங்கள் வாழுகிற இடத்துல, நீங்க வாழுகிறதான குடும்பத்துல, நீங்கள் வாழுகிறதான உறவு முறையில, கணவன் மனைவி இடையே இருக்கிறதான உறவுகளிலே உங்களுடைய உறவு கெட்டு போயிருந்ததுன்னா, உங்கள் உறவு அழுத்தமா இராதபடிக்கு, உங்கள் இரவு நலிந்து போயிருந்ததுன்னா, அன்பா இராதபடிக்கு, உங்கள் உறவு எரிச்சல் உள்ளதா இருக்குமானா, இன்னைக்கு கர்த்தர் சரிப்படுத்த கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு என்னைக்கோ அதாவது எங்கேயோ பார்த்து பேசுறவர் கிடையாது. ஆலயத்தில் வருகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்கும் கர்த்தர் பேசுவாரு. ஒவ்வொரு புருஷனோடும் கர்த்தர் பேசுவாரு. ஒவ்வொரு ஸ்திரீகளோடு கூட கர்த்தர் பேசுவாரு. ஏன்னா இது தேவனுடைய ஆலயம், இங்கே கர்த்தர் இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னோடும் என்னோடும் அவர் இடைப்பட விரும்புகிறார். ஆசா கர்த்தரை அல்ல, பரிகாரியே தேடினான். வேதம் சொல்லுகிறது, ஆசா தன் அரசாண்ட 40ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோட. இப்ப சொல்லுங்க, ஆசா நல்லவனா கெட்டவனா? அல்லேலூயா. சிலர் சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லவன் பாஸ்டர், செகண்ட் ஹாஃப் நல்லவன் இல்லை. அப்படிலாம் கர்த்தர் பிரித்து பார்க்க மாட்டாரு.
நீங்கள் பிரிக்கிற மாதிரிலாம் அவர் பிரிக்க மாட்டார். அவர் ஒரே சீல் தான், இவன் மோசமானவன் தான் சொல்லுவார். நல்லா ஜெபம் பண்ணாம்பா அதனால் நல்லவன் சொல்ல மாட்டார். இவன் ஜெபம் பண்ணி பேய் ஓடிச்சுப்பா அதெல்லாம் சொல்ல மாட்டார். இவன் ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்துச்சு அதெல்லாம் சொல்ல மாட்டார். இவன் ஜெபம் பண்ணதுனால கர்த்தரை இறங்கி வந்து அவரே கூட நின்று 10 லட்சத்தை காலி அதெல்லாம் சொல்ல மாட்டார். ஆசாவை பற்றி ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவனா நான் சொல்லதை கேட்காத கீழ்ப்படியாதவன் சொல்லுவார் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா. ஆமென். ஏன்னா ஆசா வியாதி கொண்டு கர்த்தரை தேடாமல், வியாதியிலும் கர்த்தரை தேடாமல் எப்படி போயிட்டான்? பரிகாரிகளை தேடி போயிட்டான். இன்னைக்கு நம்முடைய இருதயம், அதான் நான் சொல்றேன், நம்ம ஹார்ட் சென்சிட்டிவ் ஆனது, நம்முடைய இருதயம் சென்சிட்டிவ் ஆனது. அங்கேயும் இங்கேயும் வளைச்சிக்கிட்டு இழிச்சிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம போகக்கூடாது. இது ஒரு ஐக்கியம், இது ஒரு சபை, இதுல நமக்குள்ள இருக்கிறதா நல்லா சொல்ல கவனிங்க. எல்லாருக்குள்ளும் ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் மனஸ்தாபம் வரும், மன வருத்தங்கள் வரும். எல்லாரும் மனுஷங்க தான். எல்லாருக்குள்ளவும் நீங்க நினைக்கிற மாதிரி நான் இருக்க மாட்டேன், நான் நினைக்கிற மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அது அப்படி இருக்கும்போது எல்லாருக்குள்ளவும் கிளாஷ் வரும் தான், எல்லாருக்குள்ளவும் வரும் தான். ஆனா எது நல்லது எது சரி என்பதை பகுத்தி ஆராய்ந்து பார்த்து எடுத்துக்கொள்றது தான் கர்த்தருடைய பிள்ளையினுடைய லட்சணம். ஆமென் சொல்லுங்க. அதுதான் தேவ லட்சணம். நீங்க தேவ லட்சணத்தோட வாழணும், மனுஷ லட்சணத்தோட வாழக்கூடாது. பூமியில மனுஷ லட்சணம், மனைவி லட்சணம். நீங்க மனுஷ லட்சணத்தோட வாழாதீங்க, தேவ லட்சணத்தோடு வாழுங்க. கர்த்தர் இங்கே இருந்தார்னா நான் செய்கிற கிரியை அவர் ஆனர் பண்ணுவாரா? நான் செய்கிற செயல்களுக்கு அவர் அப்ளாஸ் பண்ணுவாரா? நான் சொல்கிறத அவர், நான் என்ன தான் சொன்னாலும் அவர் நான் சொல்கிறத கேட்பாரா? அப்படின்றத யோசித்து பார்த்து நீங்கள் வாழ கற்றுக்குங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா உங்கள் காரியம் வாய்க்கப்பட வேண்டுமானால் முழுவதும் அவருக்கு ஒப்பு கொடுங்கள். எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் தேவ பிள்ளையே, இந்த பிரசங்கம் ஏதோ நான் பேசினதா நீங்கள் நினைக்காதீங்க. இது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருந்தால், கர்த்தர் எனக்கு தான் பேசினாருங்கிற ஒரு மன தைரியம் உனக்கு இருக்குமானால், ஒப்பு கொடுக்கிற உன் இருதய தாங்கள் உனக்குள் இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தர் உன்னை விரும்புகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் ஆசாவை போல ஒரு தப்பான உதாரணம் உள்ள ஒரு நபரா இல்லை உன்னை. கர்த்தர் அவரை போல, பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலை போல உன் வாழ்க்கை இருக்கணும்னு விரும்புகிறாரு. தேவ பிள்ளையே, தேவ மகளே, தேவனுடைய மனுஷியே, ஆண்டவருடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். வாலிப தம்பி, வாலிப சகோதரனே, சகோதரியே, அம்மா, ஐயா, இன்றைக்கு கர்த்தர் உன்னை கர்த்தர் உன்னோடு கூட அவர் இடைப்பட்டு, கர்த்தர் இன்னைக்கு ஆசாவை நேசித்ததுனால தான் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினாரு. கர்த்தர் ஆசாவை மேல பிரிய வைத்ததுனால தான் நீ கர்த்தர் அவனை அனுப்பினாரு. ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னா இப்ப கர்த்தர் என்ன மன்னிக்கிட்டோம், நான் பண்ணது தப்பு தான், இனி நான் அப்படி நடக்கவே மாட்டேன், இப்படி செய்யவே மாட்டேன் அப்படின்னு ஒருவேளை அவன் ஒப்புக்கொண்டிருந்தான் என்று சொன்னால், ஆண்டவர் அவனுடைய முடிவை ஆச்சரியமானதாய் முடித்திருப்பார். அவனுடைய ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, ஜெபம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு, ஜெபம் கர்த்தரை பயங்கரமா செயல்பட வச்சது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆரம்பிச்சது போல ஆவிக்குரிய வாழ்க்கை போல, நீங்க ஆரம்பிச்சது போல உங்க ஆவிக்குரிய ஜீவியம் போல என்னென்னமோ நினைச்சிட்டு வாழ்றீங்க, எதையோ சொல்லிட்டு வாழ்றீங்க. அது கர்த்தருக்கு பிரியமானது தானான்னு பாருங்க. குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவை சரி பண்ணாம வாழ்றீங்க, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதான காரியங்களை சீர்படுத்தாம வாழ்றீங்க, சபைக்குள்ள இருக்கிற விஷயங்களை ஆண்டவருக்கு முன்னால நீங்க குணப்படாம இருந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஆண்டவர் இங்க உள்ள வருகிற உனக்கே அல்லாமல் வேறு ஒருவருக்கு வெளியில இருக்கிற உலகத்தானுக்கு கர்த்தர் அந்த வார்த்தைகள் பேசல. உனக்கும் எனக்கும் கர்த்தர் பேசுகிறார். உன்னோடும் என்னோடும் கர்த்தர் இடைப்பட விரும்புகிறார். உன்னோடும் என்னோடும் கர்த்தர்
அவர் உறவாட விரும்புகிறார். நல்ல ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல உங்க 2 கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய தீர்மானத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி உயர்த்தப்பட்ட கரங்களை நீர் பார்க்கிறீரே. உங்க பிள்ளைகளுடைய கரங்களை நீர் பிடித்து, ஆண்டவரே நாங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் எங்களோடு இருப்பான்னு சொல்லி இருக்குது. நாங்க உங்களை விட்டு போக கூடாதப்பா ஆண்டவரே, நாங்க உங்களை விட்டு போக கூடாது, உங்களை விட்டு பின்னடைய கூடாது, உங்களை விட்டு மனம் மாறக்கூடாது, உங்களை விட்டு பிந்தடைய கூடாது ராஜா. நாங்க உங்க பிள்ளைங்க, நீங்க எங்க தெய்வம், நாங்க உங்க பிள்ளைங்க, நீங்க எங்க தெய்வம் சொல்லுங்க ஆண்டவரே. நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்லுங்க. நீங்க என் கூட இருங்கன்னு சொல்றதை விட நான் உங்களோடு இருப்பேன் ஆண்டவரே. நீங்க சொல்றதை நான் கேட்பேன் ஆண்டவரே. நீங்க கூட்டிட்டு போற இடத்துல நான் போவேன் ஆண்டவரே. தேவ மனுஷங்க எல்லாமே ஆண்டவரே என் கூட இருங்கன்னு சொல்றதை விட அவரோடு கூட தான் அவர்கள் இருந்தாங்க. அதனால தான் தேவ மனுஷங்க சொல்றாங்க, நான் விரும்பாத இடத்துலயும் அவர் என்ன அனுப்புறாரு, நான் பேசாத இடத்துலயும் அவர் என்ன கொண்டு போகிறாரு, நான் விரும்பாத இடத்துலயும் கர்த்தர் என்னை கொண்டு போய் எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு ஆசையே இல்லை, எனக்கு விருப்பமே இல்லை, ஆனா கர்த்தரை நாங்க கொண்டு போறாரு. ஏன்னா நான் அவரோடு கூட இருக்கிறதுனால அவர் போற இடத்துக்கெல்லாம் நான் போகணும், அவர் சொல்ற இடத்துக்கெல்லாம் நான் செய்யணும். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன தெரியுமா நினைக்கிறோம், நீங்க என் கூட இருங்க ஏசப்பா. அதனால தான் கோபப்பட்டா மனம் மாற முடியல, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா ஒப்புரவாக முடியல, மாச கணக்கா வருஷ கணக்கா பேசாம கூட இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தரோடு கூட நீ இருப்பேன்னா ஆண்டவரும் கூட வந்து சொல்வாரு, மகனே மகளே எவ்வளவு நேரம் இந்த உறவை நீ வேண்டான்னு சொல்லிட்டு இருப்ப, அன்பு கூறாம இருப்ப, எவ்வளவு நேரம் நீ பேசாம இருப்ப, எவ்வளவு நேரம் நீ கசப்பா இருப்ப, எவ்வளவு நேரம் நீ வெறுப்பா இருப்ப. ஏன்னா நம்ம கர்த்தரோடு இருக்கிறது இல்லையே, அவரை தானே நம்ம கூட இருக்க வைக்கிறோம், அவரை தானே நம்ம கூட இருக்க வைக்கிறோம். பல நேரங்கள் நம்ம மூர்க்கம் அவருக்கு பிடிக்கல, அவர் எழுந்து போயிடுறாரு. பல நேரங்களில் நம்முடைய ஸ்தோத்திரம் நம்முடைய நடவடிக்கை அவருக்கு பிடிக்கல, ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் அவர் கூட தான் இருக்கிறாரு. ஆனா நீ கர்த்தருடைய கையை பிடிச்சுக்கோ. உனக்கு பாதை எதுனே தெரியாம இருக்கலாம், ஆனா போற பாதையிலெல்லாம் ஜெயம் உனக்கு உண்டாகும், போற பாதையிலெல்லாம் வெற்றி உனக்கு உண்டாகும், போற பாதையிலெல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானதா இருக்கும், நீர்ப்பாய்ச்சல் உள்ள பாதைகளா இருக்கும். கர்த்தர் விரும்புகிற பாதைகளா இருந்தால் உன் வாழ்க்கை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படும். எதுவும் உனக்கு முன்னால இருக்குதுன்னு சோர்ந்து போகாதே. ஏன்னா நான் விரும்புகிறபடி என் வாழ்க்கை போக விரும்பல, அவர் விரும்புகிறபடி என்னை கொண்டு போகிறார், அவர் விரும்புகிறபடி என்னை அழைத்து கொண்டு போகிறார் என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரே அப்பா என் வாழ்க்கையை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா ஆண்டவரே, நான் உங்க கூட இருக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும், ஹalleluya, நான் உங்க கூட இருக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கண்ணை மூடுங்க. உங்க ஆண்டவர் சமூகத்துல கண்ணை மூடி முழங்கால் படிட்டு இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். நான் உங்க கூட இருக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும், ஆண்டவரே நீங்க என் கூட வாங்க, நீங்க என் கூட நடங்க, நீங்க என் கூட பேசுங்க, நீங்க என் கூட இருங்கன்னு சொல்லதெல்லாம் நல்லது, சூப்பர் தான். ஆனா என்னைக்காவது நான் உங்க கூட இருக்கிறேன் ஏசப்பா, ஏசப்பா எனக்கு கஷ்டமா இருக்குது, நீங்க பேச சொல்றீங்களா, நான் பேசுறேன் ஏசப்பா, அங்க கசப்பை வெறுக்க சொல்றீங்களா, நான் வெறுக்கிறேன். இதுதான் கர்த்தரோடு இருக்கிற வாழ்க்கை. அவர் உன் கூட இருந்தார்னா நீ சொல்றதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி நீ செய்யறது தான் ரைட்னு சொல்லி வாழ்வே. அந்த வாழ்க்கை ஏசப்பா விரும்பல. அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் ஆண்டவரே நான் உன் கூட இருக்கிறேன் ஏசப்பா, நான் உங்க கூட இருக்கிறேன் விரும்புறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்க கூட இருக்க கொடுக்க விரும்புறேன் ஆண்டவரே ஏசப்பா, நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்வேன், நீங்க சொல்ற மாதிரி என் வாழ்க்கையை வாழ்வேன், நீங்க விரும்புற மாதிரி என் ஜீவியத்தை ஜீவிப்பேன். எனக்கு ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிற எதைக்காகவும் யாருக்காகவும் அவங்களை கோபித்து கொண்டு சினம் கொண்டு கடும் கோபத்தோடு கூட அவங்களுக்கு விரோதமா ஒரு நாள் நான் நினைக்க மாட்டேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தேவ பிள்ளையே, இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த வார்த்தை வேண்டும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் இந்த வார்த்தை வேண்டும். கர்த்தர் உன் கூட பேசிட்டு இருக்கிறாரு. நீ ஒப்பு கொடுப்பது உண்மையானால், நீ விட்டு கொடுப்பது உண்மையானால், நான் ஆண்டவரோடு கூட வாழ விரும்புவது உண்மையானால் உன்னை ஒப்பு கொடு பார்க்கலாம். உன்னை ஒப்பு கொடு இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya ரீகாபா ஷியாதா நரபா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ உனக்கு பிரியமில்லை, இன்னைக்கு ஏசப்பா உணர்த்துறாரு, உன் கூட ஏசப்பா பேசுறாரு. எது உனக்கு பிரியம் இல்லையோ, எது உன்னுடைய வாழ்க்கையில விடணும்னு கர்த்தர் சொல்றாரோ அதை நீ இன்னைக்கு விட்டுட்டனா இன்னையில இருந்து நீ ஃப்ரீயா இருக்க முடியும். இன்னையில இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அழுத்தங்கள் உன்னை விட்டு மாறும், உன் இருதயத்தில் இருக்கிறதான பாரங்கள் உன்னை விட்டு மாறும். ஏசப்பா உன்னை இன்னைக்கு அவருடைய பிள்ளையா மாத்த விரும்புறாரு, உன்னோடு கூட அவர் பேசணும்னு விரும்புறாரு. இந்த ஆலயத்துக்குள்ள வந்து இந்த வெயில்ல நீ அமர்ந்து உட்கார்ந்து நீ வந்த வண்ணமாக திரும்பி போக அவர் விரும்பல. ஆண்டவரே
நீங்க என்னோடு கூட நீங்க பேசணும் ஆண்டவரே, நீங்க செய்ய சொல்றத நான் செய்யறேன். இன்னைக்கு நீ கர்த்தரோடு கூட இருக்கிறது உண்மைன்னா இப்பவும் கூட கர்த்தர் பேசுவாரு, இப்பவும் கூட கர்த்தர் இடைப்படுவாரு. ஹல்லேலூயா. யார் இடத்துல உன்னுடைய மனம் பொருந்தாமல் இருக்கிறதோ, யார் இடத்துல உன்னுடைய இருதயம் பொருந்தாமல் இருக்கிறதோ, கர்த்தர் சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்காதபடிக்கு உன்னுடைய இருதயம் பதறி போய் ஓ ஸ்தோத்திரம் நான் செய்யறது தான் ரைட் என்கிற நிலைமையில் இருந்தா இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுவாரு. நான் சொல்றது கேள் மகளே, நான் சொல்ற மாதிரி நீ நட. ஓ ஸ்தோத்திரம், உனக்குள்ள இருக்கிற இந்த காரியம் வேண்டாம், உனக்குள்ள இருக்கிற இந்த விஷயம் வேண்டாம். அப்பதான் உங்களுக்கு சொல்லி தருவாரு. ஏசப்பா தான் உங்க கூட பேசுவாரு. வேற யாரும் இதை சொல்ல மாட்டா. உன் கூட பழகுற நண்பர் சொல்ல மாட்டான், உன் கூட இருக்கிறத அந்த நபரும் சொல்ல மாட்டான், விசுவாசியே இருந்தா கூட அதை சொல்ல மாட்டாங்க. ஏசப்பா தான் உங்க கூட சொல்லுவாரு. ஏசப்பா கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் உன் கூட இருப்பேன், நீங்க சொல்ற மாதிரி வாழ்வேன், நீங்க சொல்ற மாதிரி நடப்பேன், நீங்க செய்ய சொன்னது எல்லாத்தையும் செய்வேன், வெறுப்பு இல்லாம கசப்பு இல்லாம பகைமை இல்லாம உங்களோடு கூட வாழ்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அந்த எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே கசப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளே காழ்ப்புணர்வுகள் இருக்கக்கூடாது, குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகள் இருக்கக்கூடாது. சபை என்பதும் குடும்பம். கரெக்டாக அப்படி நடத்துங்க ஏசப்பா. சொல்றதை புரிந்து கொள்கிற இருதயம் வேணும், கர்த்தர் சொல்றதை கேட்கிற இருதயம் வேணும். கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்களா இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மாற்றுறதுக்காக நன்றி. நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எழும்பி நிற்கலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு